ரெடி. இவ்ளோ சுவையான தயிர் சாதத்துக்கு இணையா ஒரு சைட் டிஷ் இருக்க முடியும்னா அது சின்னிஸ் அவக்காய் ஊறுகாயா தான் இருக்க முடியும். சின்னிஸ் ஊறுகாய் இதுதான் டேஸ்ட். மத்த சைட் டிஷ் எல்லாம் இப்பெல்லாம் மெத்த படிச்சவங்க நாகரிகமானவங்க குழந்தைகளை மம்மின்னு கூப்பிடாத அம்மானு கூப்பிடுன்னு பழக்கிறாங்க. அதான் ஏன் சரி. அம்மா வலியில அலர்னா அம்மா, ஓஞ்சி உட்கார்ந்தா அம்மா, பிரமிச்சு போனா அம்மா, சொல்ல சொல்ல இனிக்கிற சொல்ல அம்மா. ஒரு சொல்லுக்குத்தான் எத்தனை பரிமாணம். இது இயற்கையோட ஒலி. நினைச்சா தியானம், உச்சரிச்சா மந்திரம். அந்த மூன்றெழுத்து மந்திரத்தை உச்சாரணம் செய்வோம். அம்மாவை அம்மானு கூப்பிடுவோம், கையெடுத்து கும்பிடுவோம். பெண்மையை போற்றி வணங்குவது நைகா. எனக்கு முட்டியில வலி இருக்கு, ஆஸ்மா கம்ப்ளைண்ட்டும் இருக்கு. யோகா கத்துக்கிட்டா இதெல்லாம் சரியாயிடும் சொல்றாங்களே, நிஜமாவே சரியாயிடுமா சத்குரு? யோக பயிற்சி பண்ணி பல மக்களுக்கு பல விதமான நோயிலிருந்து வெளியே வந்த நிகழ்ச்சி இருக்குது. இது பத்தி பல விதமான விவாதங்கள் நடந்திருக்குது. என்னத்துக்குன்னா மக்கள் சாமான்யமா இது ஏதோ ஒரு மாயமோ இல்ல மந்திரமோ இல்ல அதிசயமோ நினைச்சிடுவாங்க. இது எந்த விதமான மாய மந்திரம் இல்லை, அதிசயம் இல்லை. உடல் என்றது பல நிலையில இருக்குது. இந்த உடல் பத்தி புரிஞ்சுக்கிற தன்மையும் பல நிலையில இருக்குது. யோகான்னா நம்ம உடல் பத்தி நாம் உள்நிலையிலிருந்து ஒரு புரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு. ஒரு விதமா நாம் பார்க்கணும்னா, இப்போ நீங்க பிறந்தப்போ இந்த உடல் இவ்வளவு சிறுசா இருந்தது, இப்போ இவ்வளவு வளர்ந்துருச்சு. இது உள்ளிலிருந்து தானே வளர்ந்திருக்குது. இந்த உடல் படைத்தல் செய்யற தன்மை உள்ளிலிருந்து தான் நடந்திருக்குது. உடல் படைத்தலுக்கு மூலம் நமக்குள்ளேயே இருக்குது. இப்ப உடல்ல ஏதோ ஒரு நமக்கு பாதிப்பு வந்தா நமக்குள்ளேயே இந்த உடல் உருவாக்குற ஒரு சக்தியே நமக்குள்ள இருக்கிறப்போ நாம அது கூட தொடர்பு வச்சா நம்ம உடல்ல இருக்கிற பிரச்சனை நீங்கிக்க முடியாதா? ஆனா இது நாம கரெக்டா இது புரிஞ்சுக்கணும். நம்ம உடலுக்கு வெளியில இருந்து எந்த நோய் வந்தாலும், ஒரு கிருமினாலேயோ ஒரு வேற ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ வெளியில இருந்து நோய் வந்தா இதுக்கு மருந்து தேவை. ஆனா உள்ளே நம்ம உடலுக்குள்ளேயே நாம் எப்போ ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குறோம், அதுக்கு தீர்வு கூட நம்ம உடலுக்குள்ளேயே இருக்குது. யோக பயிற்சினாலே கட்டாயமா மனிதனு ஆரோக்கியமா வாழ்றதுக்கு தேவையான கருவி, தேவையான வழிமுறைகள் கட்டாயமா இருக்குது. சத்குரு, நானும் முஸ்லிம்ங்க, நான் யோகா கத்துக்கலாமா? நான் யோகா கத்துக்கனால மத நம்பிக்கை பாதிக்குமா? நீங்க கிறிஸ்டியனா இருந்தாலும் முஸ்லிமா இருந்தாலும் எதாவது இருந்தாலும் மாருதி கார்ல நீங்க உட்கார்ந்து ஸ்டார்ட் ஆகுதா? இல்ல ஜெய் மாருதின்னு சொன்னா மட்டும் ஸ்டார்ட் ஆகுதா? வண்டி ஓட்ட புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க யாரே இருந்தாலும் வண்டி ஓட்டிக்க முடியும். என்னதுக்குன்னா இது ஒரு தொழில்நுட்பம். இதே விதமா இந்த யோக விஞ்ஞானம்ன்றது இது ஒரு தொழில்நுட்பம். இது உபயோகப்படுத்துறது எப்படின்னு கத்துக்கணும். இதுக்கு உங்க மதத்துக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. இந்த ஒரு விஞ்ஞானம் இந்த கலாச்சாரத்துல வளர்ந்து வந்ததுனால சில பேர் மக்களை இது இந்து மதத்துக்கு சேர்ந்ததுன்னு ஒரு பேர் கொடுத்துட்டாங்க. இந்த யோக விஞ்ஞானம் ஹிந்துவான்னு கேட்டா அர்த்தம் என்னன்னா, இப்ப இந்த ஈர்ப்பு சக்தின்னு இருக்குது. நீங்க எந்த மதம் இருந்தாலும் உங்க புடிச்சு வச்சிருக்குது ஈர்ப்பு சக்தி. இந்த ஈர்ப்பு சக்தி கண்டுபிடிச்சவங்க அந்த விஞ்ஞானி, அந்த ஐசாக் நியூட்டன் யூதரா இருந்தாங்க. அப்படின்னா ஈர்ப்பு சக்தி யூத மதத்துக்கு சேர்ந்துதான் கேட்டா என்ன பண்றது? அவர் மட்டும் பிடிச்சி வச்சிருக்குதா? நம்ம எல்லாமே பிடிச்சுதானே வச்சிருக்குது. இந்த யோக விஞ்ஞானம் கூட அப்படிதான். இது எந்த ஒரு மதத்துக்கு சேர்ந்தது இல்லை. இது ஒரு விஞ்ஞானம், இது ஒரு தொழில்நுட்பம். பிரதி ஒரு மனிதனை இது உபயோகப்படுத்தி ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும்னு என்னுடைய ஆசை. என்னங்க சத்குரு, உங்களை மதங்களை எல்லாம் கடந்தவர் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப பார்த்தா தியானலிங்கம்னு சிவன் கோயில கட்டி வச்சிருக்கீங்க. தியானலிங்கத்தை எதுக்காக கட்டினீங்க? அது நோக்கம் என்ன? சிவா என்றவங்க இங்க கடவுளா வழிபடுறது இல்லை. ஆனா ஆதி குருவா, முதலாவது குருவா, யோகா குருவா அவரை மதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதனால இந்த தியானலிங்கம்ன்றது இந்த யோக விஞ்ஞானத்துல ஒரு உயர்ந்த தன்மை. இங்க எந்த விதமான வழிபாடு கிடையாது, எந்த விதமான சடங்கு கிடையாது. இது இந்த கோயில் எப்பவுமே
அமைதியில இருக்கும். இங்க எந்த விதமான மந்திர உச்சரிப்பு எது கிடையாது. இது தியானத்துக்காக உருவாக்குன ஒரு ரொம்ப சக்தியான உருவம். உங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கை தேவையில்லை, நீங்க கும்பிட தேவையில்லை. சும்மா கண்ணு மூடி சில நேரம் உட்கார்ந்தாலே எந்த விதமான ஒரு குறிப்பு இல்லாமையே நாங்க ஒரு மனிதனை தியானத்து நிலை கொண்டு வர முடியும். லட்சக்கணக்கில் மக்களை குறிப்பு இல்லாம எந்த விதமான பயிற்சி இல்லாம ஒரு தியானம் என்றது உணர்றதுக்கு ஒரு கருவியா இது உருவாக்கப்பட்டிருக்குது. பிரதி ஒரு மனிதனு இது உபயோகப்படுத்திக்கணும். இந்த தியானத்தை தன்மை அவனுக்குள்ள கொண்டு வரணும். பிரதி ஒரு மனிதன் இது உபயோகப்படுத்திக்கணும். பெண்களை பூவு செடி கொடின்னு வர்ணிச்சது போதும் ஐயா. பெண்களை பெண்களா வாழ விடுங்கய்யா, வளர விடுங்கய்யா. முதல்ல வணங்கலாம் வாங்கய்யா. பெண்மையை போற்றி பாராட்டுவது நைஹா.